ஜூலை 7 வாக்கு. இன்றைய நற்செய்தியில இயேசுவை நம்புகிறவர்கள் அவரது ஆசிரை பெறுகிறார்கள். தன்னுடைய மகள் சாக கிடக்கிறாள் என்பதை பார்த்து பொறுக்க முடியாத ஜெபக்கூட தலைவன் இயேசுவிடம் வந்து தன்னுடைய இல்லத்தில் வந்து பிள்ளைக்கு உயிர்ப்பிச்சு அளிக்க வேண்டுமாய் கேட்கிறான். இயேசுவும் அவர் பின்னே செல்லுகிற வேளையில 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் அவதியுற்ற பெண் இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொட அவளும் நலம் அடைகிறாள். ஒருவேளை இப்படி போய்கொண்டே இருக்கிறோமே, பிள்ளை இறந்து விடுவாளோ என்று சொல்லி அச்சம் ஒரு பக்கம் ஜெபக்கூட தலைவனுக்கு. வீட்டிலிருந்து வருகிற சமிஞ்சைகள் வேறு விதமாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இயேசுவோ அங்கிருக்கிற சூழலை புரிந்து கொண்டு சிறுமி இறக்கவில்லை, உயிரோடு இருக்கிறாள், உறங்குகிறாள் என்று இல்லத்திற்குள் சென்று அந்த பிள்ளையின் கையை பிடித்து உயிர் அளிக்கிறார். இப்படி இயேசுவை நம்புகிறவர்கள் நலம் பெறுகிறார்கள். நம்முடைய வாழ்விலும் எத்தனையோ ஆண்டுகளான பின்னடைவுகள் நம்மை திக்குமுக்காட வைக்கிற போது இயேசுவே உடைய ஆடையின் விளிம்பை தொட்டாகிலும் எனக்கு குணம் கிடைக்குமா என்று சொல்லி அவரை அணுகிற போது நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிற செய்தி இன்றைக்கு சொல்லப்படுகிறது. அதே போல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டுகிறதும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக வேண்டுகிற போதும் ஆண்டவர் நம்மீது மனமிறங்கி நலன் அளிக்கிறார். நம்பிக்கை ஒன்றே போதும் என்று சொல்லுகிற செய்தியில நீங்களும் நானும் இந்த நம்பிக்கையை வளர்த்தெடுத்துக் கொள்வோம். அவரிடத்துல ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று சொல்லி வேண்டுகிறவர்களாக மாறுவோம். இன்றைய வினாவாக இயேசுவின் மீதான என்னுடைய நம்பிக்கை எத்தகையதாக உள்ளது? உதவிக்கரம் நீட்டுகிற போது உடனடியாக இயேசுவைப் போல நானும் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறேனா, அல்லது கண்டுகொள்ளாமலும் பின்வாங்கியும் போய்கொண்டிருக்கிற மனோபாவத்தோடு நடந்து கொண்டிருக்கிறேனா? ஆமென்.